ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கார்னர். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேபேஜ், பீன்ஸ், கேரட், ஆனியன், கேப்சிகம், எக். மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன். பெப்பர் பவுட்ரு தேவையான அளவு, கார்லிக்கு பொடியாக நறுக்குனது, ஸ்ப்ரிங் அனியன் பொடியாக நறுக்குனது, சில்லி சாஸ். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கலாம். வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுலாம். இது ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் வாட்டரில் ஊற போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு அதில் தண்ணி சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த கம்மியாகவே போட்டுக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ரைஸ் இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ஓவர் குக்காக இருக்கக்கூடாது. லைட்டாக இது உடையிற மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு வடிகட்டி தண்ணி இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. முட்டை பொரியல் மாதிரி தனியாக எடுத்துக்கணும். கால் ஸ்பூன் குருமிளகு பவுடர். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சேன். முட்டை எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் மசாலாத்தை போட்டுட்டு ஃப்ரை பண்ணி நம்மளோட மட்டன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மட்டன் ஃப்ரை ஆன ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சு பூண்டு, ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
கேரட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், கட் பண்ணி வச்ச பீன்ஸ், கட் பண்ணி வச்ச முட்டைகோஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள் நல்லா வேகணுன்ட்டு இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் சில்லி சாஸ், நல்லா மிக்ஸ் அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன், அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண மட்டனும் எக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.